அமெரிக்காக்காரன் வந்து நிலத்தை ஃபேக்ட்ரியாக பார்க்குறான், பசுமாட்டை மிஷினாக பார்க்குறான். நம்ம நிலத்தையும் தாயாக பார்க்குறோம், பசுமாட்டையும் தாயாக பார்க்குறோம். நம்ம தாய் நமக்கு மட்டும் தான் பால் கொடுத்தா. ஆனால் இந்த பசுமாடு வந்து தான் பிள்ளைக்கு மட்டும் இல்லை, நமக்கும் பால் கொடுத்தது, நம்ம பிள்ளைக்கும் பால் கொடுத்தது. அப்போ தாய்க்கு மேலே, அதனால தான் பசுமாட்டை தெய்வமானு நினைக்கிறாங்க. தமிழர்களின் பாரம்பரிய விவசாய முறையை ரசாயன வேளாண்மையின் ஏகாதிபத்தியத்திலிருந்து மீட்டெடுக்க தன் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்தவர் இயற்கை வழி வேளாண் அறிஞர் கோ. நம்மாழ்வார். நம் தமிழகத்தின் நெற்களஞ்சியமாகிய தஞ்சை மண்ணில் இளங்காடு என்ற சிற்றூரில் 1938ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி பிறந்தார் நம்மாழ்வார். பள்ளிப்படிப்பை முடித்ததும் விவசாயிகளுக்கு உதவும் நோக்கத்துடன் வேளாண்மை படிப்பை முடித்தார். 1960ஆம் ஆண்டு கோவில்பட்டி மண்டல மழை பயிர் ஆய்வகத்தில் ஆய்வு உதவியாளராக பணியில் சேர்ந்தார். ஆய்வகங்களில் மேற்கொள்ளப்பட்ட களப்பணியில் ஈடுபாடற்று நடக்கும் பயனற்ற செயல்பாடுகளுக்கு எதிராக குரல் கொடுத்தார். அதன் விளைவாக 3 ஆண்டுகளில் அந்த பணியிலிருந்து வெளியேற்றப்பட்டார். 1963 முதல் 1969 வரை மண்டல விவசாய ஆராய்ச்சி நிலையத்தில் பணியாற்றினார். அப்போது பசுமை புரட்சியின் பெயரால் விவசாய உரங்களின் பயன்பாடு தீவிரமாக வலியுறுத்தப்பட்டு வந்தது. ரசாயன உரங்களை இடுவது மண்ணில் மலட்டுத்தன்மையை ஏற்படுத்திவிடும் என்பதை நம்மாழ்வார் நன்கு உணர்ந்திருந்தார். இயற்கை வழி வேளாண்மை விவசாயிகளிடமிருந்து விடைபெறாமல் தடுப்பதற்கு தனது வாழ்நாள் பயணத்தை தொடங்கினார். அதற்காக தான் வகித்த அரசாங்க வேலையையும் உதறித்தள்ளினார். அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற டொமினிக் பியர் தொடங்கிய ஐலாண்ட் ஆஃப் பீஸ் என்ற தொண்டு நிறுவனத்தில் தன்னை இணைத்து கொண்டார் நம்மாழ்வார். அதன் மூலம் நெல்லை மாவட்டத்தின் களக்காடு என்ற இடத்தில் ஏழை விவசாயிகளுக்கு இயற்கை வழியில் நவீன விவசாய முறைகளை கடைபிடிப்பது எப்படி என்பதை பயிற்றுவித்தார். விவசாயிகளின் பண உதவிக்காக கூட்டுறவு கடன்கள் பெறவும் துணை நின்றார். ஜப்பானிய சிந்தனையாளரும் உழவற்ற வேளாண் முறையை எடுத்துரைத்தவருமான மானசா ஃபுகுவோகாவின் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டார் நம்மாழ்வார். அவரது எழுத்துக்களால் உந்தப்பட்டு ஐரோப்பிய நாடுகள் முழுவதும் பெரும் பயணம் மேற்கொண்டார். ஜப்பான் நாட்டில் உள்ள சர்வதேச நீதிமன்றத்திற்கு சென்று நம் மண்ணின் சொத்தாகிய வேம்பிற்கு காப்புரிமை பெற்றுத் தந்தார். காவிரி டெல்டா பகுதியில் மீத்தேன் வாயு எடுக்கும் மத்திய அரசின் திட்டத்திற்கு எதிராகவும் மரபணு மாற்று விதைகளுக்கு எதிராகவும் ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளுக்கு எதிராகவும் மேற்கு தொடர்ச்சி மலையின் சோலைவன காடுகள் சூறையாடப்படுவதற்கு எதிராகவும் ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம், நடைப்பயணம் என பல பரிணாமங்களில் தன் போராட்டங்களை முன்னெடுத்தார். தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இயற்கை வழியில் நவீன விவசாய முறை பற்றிய விழிப்புணர்வை விதைத்தார். அதன் அடையாளங்களாக இன்றும் 250க்கும் மேற்பட்ட தன்னார்வ நிறுவனங்கள் தமிழகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அவற்றின் தோற்றத்திற்கு பின்னால் இருக்கும் பிரதானமான பெயர் நம்மாழ்வார். தன் அர்ப்பணிப்புமிக்க செயல்பாடுகளுக்காக பல்வேறு அமைப்புகளின் கௌரவிப்பை பெற்றவர் நம்மாழ்வார். தமிழக இயற்கை உழவர் அமைப்பு மற்றும் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் இயக்கம் ஆகிய இயக்கங்களையும் அவர் நடத்தி வந்தார். இத்தாலி நாட்டில் நடைபெற்ற துரித உணவுக்கு எதிரான பயிற்சி முகாம் ஒன்றில் பங்கேற்ற நம்மாழ்வார் நாடு திரும்பியவுடன் ஸ்லோ ஃபுட் மூவ்மெண்ட் என்ற இயக்கத்தை தொடங்கி துரித உணவின் கேடுகளை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். அது மட்டுமின்றி கரூர் மாவட்டத்தில் தான் உருவாக்கிய வானகம் உயிர்ச்சூழல் பண்ணையில் சுமார் 6000 இளைஞர்களுக்கு இயற்கை வழி வேளாண்மையை கற்றுக் கொடுத்தார். அதன் பயனாக தனியார் மற்றும் அரசு நிறுவனங்களில் மிக உயர்ந்த பதவிகளை வகித்தவர்கள் கூட தங்கள் பணியை உதறிவிட்டு இயற்கை வழி விவசாயத்தை தங்கள் தொழிலாக்கி கொண்டனர். ரசாயனத்தில் விளைவிக்கப்படும் உணவுகள் அனைத்திலுமே
நஞ்சு கலந்திருக்கிறது. இந்த உணவுகளை உட்கொள்வதால் தான் மக்கள் நோயாளிகளாகி சீக்கிரமே வாழ்வை இழக்கிறார்கள். இயற்கை வழி விவசாயம்தான் ஆரோக்கியமான வாழ்வுக்கு உத்தரவாதம் அளிக்கும் என்று தான் சென்ற இடங்களிலெல்லாம் வலியுறுத்தினார் நம்மாழ்வார். இயற்கை வழியில் விளைவிக்கப்படும் பயிர்களின் பலனை சொல்ல நுனி வீட்டுக்கு, நடு மாட்டுக்கு, அடி மண்ணுக்கு என்ற வாசகத்தை அடிக்கடி குறிப்பிடுவார். டிராக்டர் நல்லாத்தான் உழும், ஆனால் சாணி போடாதே என்ற ஜேசி குமரப்பாவின் சொற்களையும் பல இடங்களிலும் புன்னகையுடன் நினைவு கூர்வார் நம்மாழ்வார். காந்தி, நேரு, அம்பேத்கர் உள்ளிட்ட நமது முன்மாதிரி தலைவர்களைப் போல தன் சிந்தனைகளையும் கருத்துக்களையும் சாத்தியமான வழிகளிலெல்லாம் வெளிப்படுத்தினார் நம்மாழ்வார். அதற்காக எழுத்து, மேடை பேச்சு, கேள்வி பதில் அமர்வு, விழிப்புணர்வு பயணம் என பல வழிகளை மேற்கொண்டார். தாய்மண், நான் நம்மாழ்வார் பேசுகிறேன், உழவுக்கும் உண்டு வரலாறு, நெல்லை காப்போம், வயிற்றுக்குச் சோறிடல் வேண்டும், மரபை அழிக்கும் மரபணு மாற்று விதைகள், தாய்மண்ணே வணக்கம், இனி விதைகளே போராயுதம் உட்பட பல நூல்களில் தன் கருத்துக்களையும் சிந்தனைகளையும் எழுதியுள்ளார் நம்மாழ்வார். தீண்டாமை ஒழிப்பு விழிப்புணர்வு பயணத்திற்காக காந்தி தான் மேற்கொண்ட பயணத்தில் அனைத்து விதமான பொதுமக்கள் ஊர்திகளையும் பயன்படுத்தியதைப் போல தன் வேளாண் சீர்திருத்த பயணங்கள் அனைத்திலும் பேருந்து, ரயில் என பொது வாகனங்களில் மட்டுமே பயணித்தார் நம்மாழ்வார். அவரது நல விரும்பிகள் பலரும் அவருக்கு ஒரு கார் வாங்கித்தர முன்வந்த போதும் அன்போடும் உறுதியோடும் அதனை மறுத்துவிட்டார். தன் தோற்றத்தையே தான் முன்னெடுக்கும் போராட்டத்தின் குறியீடாக மாற்றிக்கொண்ட காந்தி, பெரியார் உள்ளிட்ட தலைவர்களை பின்பற்றி சட்டை அணியாமல் நீண்ட தாடியும் தோளில் பச்சை துண்டும் தலையில் பழுப்பு நிற தலைப்பாகையுமாக தன் தோற்றத்தை மாற்றிக்கொண்டார். காவிரி டெல்டாவை காப்பாற்றும் தன் வாழ்நாள் நெடிய பயணத்தில் சற்றும் தளராதிருந்த நம்மாழ்வார் முதுமையின் தளர்வையும் புறந்தள்ளிவிட்டு போராட்டங்களில் முன்னவராக திகழ்ந்தார். அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த போதே 2013 டிசம்பர் 30 இவ்வுலகை விட்டு மறைந்தார். வானகம் உயிர்ச்சூழல் பண்ணையில் அவர் முன்னமே குறிப்பிட்டிருந்த இடத்தில் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டது. அவர் மறைந்தாலும் அவர் நேசித்த இந்த மண்ணில் அவர் வழியில் நின்று இயற்கை வழி வேளாண்மையை காத்து நிற்க ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தயாராக இருக்கின்றனர் என்பதில் துளியும் ஐயமில்லை. ஒரு சமுதாயம் வாழ்ந்துகிட்டே இருக்கும்போது அது புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கொண்டு வந்து அடுத்த தலைமுறைக்கு அப்படி கைமாற்றி கொடுத்துக்கிட்டே போயிட்டே இருக்கு. அப்படி சேகரிக்கப்பட்ட தொழில்நுட்பம் நம்மளுடைய தொழில்நுட்பம். அது நம்ம விட்டுட்டு அவன் மேலானவன் அப்படி சொல்லி அவன் வெளிநாட்டுக்காரன் அப்பா அவன் என்னமா செய்யறான்னு இப்படி வாங்கிட்டீங்கன்னா செத்தீங்க.